வணக்கம் அனைவருக்கும். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீ கிருஷ்ணமயா ஜோதிடத்தில் நாம ஜாதகம் தெரிந்து கொள்வதற்கான பேசிக்ஸ் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில திரிகோணத்தை தொடர்ந்து கேந்திரங்கள், இதை தொடர்ந்து தான் பார்க்க போகிறோம். ஸோ காலபுருஷ தத்துவத்தின் 12 வீடுகளை அறிந்து கொள்வது மிக மிக முக்கியம். அந்த 12 வீடுகளுக்குமான டீட்டெயிலான காலொலியும் நம்ம கொடுக்க போறோம். இப்பொழுது ஆரம்ப கட்டமாக ஜோடியாக் பெல்க் அப்படிங்கிற வீடியோ கொடுத்துருக்கோம். அதை போய் பார்த்துட்டு வாங்க. அது அந்த 12 வீடுகளுக்கு பேசிக் தத்துவங்களை உங்களுக்கு புரிய வைக்கும். அதே போல லக்னம் முதல் 12 வரை அப்படிங்கிற வீடினுடைய தொடர் காணொலியும் வந்துகிட்டு இருக்கு. அதுல திரிகோணத்தை அடுத்து கேந்திரம், இதற்கு அடுத்து உபஜயஸ்தானங்கள் வரும். இது எல்லா ஜாதகத்துக்கும் தனிப்பட்ட வகையில இருக்கும். சோ இந்த கேந்திரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 1, 4, 7, 10 இதுதான் கேந்திரம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்கும். எந்த ஜாதகத்தை எடுத்து எப்படி நீங்க லக்னத்துல இருந்து கட்டம் போட்டீங்கனாலும் அங்கிருந்து ஒரு ஸ்கொயர் மாதிரியான ஒரு திரிகோணங்கள் என்னென்ன குறிக்கும் அப்படிங்கிறதும் எல்லா டீட்டெயிலும் அது உங்களுக்கு எப்படி லக்க குறிக்கக்கூடியதுங்கிறதும் பேசியிருக்கோம். கேந்திரங்கள் அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போறோம். ஏற்கனவே சொன்னதை போல இந்த 1, 4, 7, 10 என்கக்கூடிய கேந்திரங்கள் உங்களுடைய முயற்சியை குறிக்கக்கூடியது. உயிர் உறவுகள் சார்ந்து சொல்லணும் அப்படின்னா 1னா நீங்க தான். 7ங்கிறது வந்து உங்களுடைய வாழ்க்கை துணை மற்றும் சமூகத்தை குறிக்கும். 4ஆம் இடத்தை பொறுத்தவரை உங்களுடைய சொத்து சுகங்கள், தாயார் இதை வந்து குறிச்சிடும். மெயினா வந்து உயிர் உறவுகளை குறிக்கக்கூடியது தாயார் தான். 10ஆம் இடம் என்பது உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய மாமியாரையும் குறிக்கும். இது வந்து உயிர் உறவுகள் சார்ந்து. மற்றபடிக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிறைய விஷயங்களை திரிகோணங்களும் கேந்திரமே முடிவு பண்ணிடும். திரிகோணத்தை பொறுத்தவரை உங்களுடைய முயற்சியால் நீங்க அடையக்கூடியது எல்லாமே திரிகோணத்துல இருந்தா வரும். இந்த உயிர் உறவுகள் நான் சொன்னேன் இல்லையா, நம்மளுடைய அம்மாவை நம்ம சூஸ் பண்ண முடியாது, 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய மாமியாரும் நம்ம சூஸ் பண்ண முடியாது. வாழ்க்கை துணை அப்படிங்கிறது விதியால் இணைக்கப்படக்கூடிய ஒரு முயற்சி. என்னதான் நம்ம லவ் மேரேஜே பண்ணியிருந்தாலும் அது எப்படி நடக்கணுங்கிறது உட்பட நம்மளுடைய விதியில் இருக்கும். ஸோ இந்த உயிர் உறவுகள்ங்கிறது முயற்சி இல்லாமல் கிடைக்கக்கூடியது. அந்த இடங்கள் சார்ந்து வரக்கூடிய மிச்சம் எல்லாமே முயற்சியினால் கிடைக்கக்கூடியது. 4ஆம் இடம்ங்கிறது உங்களுடைய சொத்து சுகம். நீங்க வாங்கக்கூடிய வண்டி வாகனம், எவ்வளவு வீடு வாங்க போறீங்க, அது எவ்வளவு ரூபாய்க்கு வாங்க போறீங்க, கோடியில வந்து பணம் சேர்த்து போகிறீர்கள், லட்சங்களை சேர்த்து போறீங்களா, இது எல்லாமே உங்களுடைய முயற்சியால் வரக்கூடியது. இது 4ஆம் இடத்தை குறிக்கும். முயற்சி செய்து நீங்கள் வாங்கக்கூடிய பட்டத்தை 4ஆம் இடம் குறிக்கும். நீங்கள் வாங்கிய பட்டத்தின் மூலமாக, அதாவது டிகிரியின் மூலமாக முயற்சி செய்து நீங்க வாங்கக்கூடிய பதவியை 4ஆம் இடம் குறிக்கும். அந்த பதவியின் மூலமாக நீங்க வாங்கக்கூடிய வண்டி வாகனம், வீடு, உங்களுக்கான மென்மேலும் அதாவது மேல மேல பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய நேரமா இது. சொந்த ஊர்ல வீடு வாங்குவீங்களா, வெளியூர்ல வீடு வாங்குவீங்களா, வெளியூர்ல போய் வசிக்கக்கூடிய தன்மை உங்க ஜாதகத்துல இருக்கா, தாயாருக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க, தாயார்கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன நடக்க போகுது, இதுவும் 4ஆம் இடத்தை குறிக்கும். 7ஆம் இடம்ங்கிறது ஏற்கனவே சொன்னதை போல வாழ்க்கை துணை மற்றும் சமூகம். பட் இந்த சமூகத்திற்கு நீங்க என்ன செய்ய போறீங்க, சமூகம் உங்களுக்கு திருப்பி என்ன செய்ய போகுது, இந்த சமூகம் உங்களுக்கு ஒரு பாவத்துவம் உள்ளதாக நடந்து கொள்ள போகிறதா, நீங்க செய்யறத சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா, உங்களை சமூகம் ரெகக்னைஸ் பண்ணுமா, அல்லது சமூகத்திற்கு நீங்கள் ஒரு பிரயோஜனமான மனிதராக இருக்க போகிறீங்களா, இல்ல எவ்வளவு பண்ணாலும் சமூகம் உங்களுக்கு திருப்பி எதுவுமே செய்யாதா, இது எல்லாமே 7ஆம் இடத்தை சொல்லும். மற்றும் 10ஆம் இடத்திற்கு பாவத் பாவ முறைப்படி 7ஆம் இடம் வர்றதுனால உங்களுடைய தொழிலையும் 7ஆம் இடமே பல நிலைகள்ல வந்து தீர்மானிக்கும். 10ஆம் இடத்துல இருந்து தொழில் எடுக்கலாம்னா 7ஆம் இடத்துல இருந்தும் தொழில் எடுக்கலாம். 7ஆம் இடம் சார்ந்த தொழில்களை செய்யக்கூடியவர் நிறைய பேர் இருப்பாங்க. பொதுவாக எப்பவுமே பாவத் பாவ முறை அப்படிங்கிறத நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்டாவே நம்ம நோட் பண்ணுவோம். அந்த வகையில 7ஆம் இடத்தின் பாவத் பாவ முறைப்படி தொழில் ஸ்தானத்துக்கு தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானத்துக்கு கர்மஸ்தானம், சோ தொழிலையும் குறிக்கும். 4ஆம் இடத்திற்கு பாவத் பாவ முறைப்படி 7ஆம் இடம் வந்து தாயாரனுடைய ஸ்தானமாக வரும். இது வந்து ஒரு சர்க்கிள்னே சொல்லலாம். நம்ம வந்து வீட்டுல சொல்லுவோம் இல்லையா, நீ எப்படியும் அம்மாவை ட்ரீட் பண்றியோ அது மாதிரிதான் உனக்கு மனைவி கிடைக்கும், நீ மனைவி எப்படி ட்ரீட் பண்றியோ அந்த மாதிரிதான் உனக்கு வேலை கிடைக்கும். ஆண்களை வந்து சொல்லி சொல்லி வளர்த்துவாங்க. நிறைய வீடுகள்ல நானும் கேட்டிருக்கேன் சின்ன வயசுல இருந்து. அதுக்கு இப்படி ஒரு சூக்ஷ்மம் இருக்குங்கிறதே நான் ஜோதிடம் அறிந்த பிறகுதான் எனக்கு புரிஞ்சுது. அதாவது 4ஆம் இடத்திற்கு 4ஆம் இடம்ங்கிறது 7 வரும்போது உன் தாயை உன்னை எப்படி வளர்த்திருக்கிறார், நீ உன் தாயை எவ்வளவு மதிக்கிறேங்கிறத பொறுத்து உனக்கு மனைவி அமையும். 4ஆம் இடத்திற்கு 4ஆம் இடம் பாவத் பாவ முறைப்படி. அதே போல உன் மனைவி ஸ்தானத்துக்கு 10ஆம் இடத்திற்கு 10ஆம் இடமும் அதோடைய மனைவி ஸ்தானம், அதாவது ஸ்பவுஸ் பிளேஸ் வரும். அப்படிங்கிறதுனால உன்னுடைய மனைவியை நீ எப்படி வச்சிருக்கியோ அதுக்கேத்த மாதிரிதான் உனக்கு வேலை அமையும். அதாவது வீட்டிலே புலி வெளியே எலின்லாம் சொல்லுவாங்க. நீங்க வீட்டுல வந்து நசுக்கி குசை ஒரு மாதிரி குமைத்து ஒரு பெண்ணையோ அல்லது ஆணையோ கூட, இன்னைக்கு எல்லாருமே வேலைக்கு போறோம், நீங்கள் உங்க லைஃப் பார்ட்னர் எப்படி ட்ரீட் பண்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி உங்களுடைய தொழில் வந்து உங்களை ட்ரீட் பண்ணும். ஏன்னா அது 10ஆம் இடத்திற்கு 10ஆம் இடம். நீங்க இங்க பண்ற விஷயங்களுக்கு உங்களை அங்க பிரதிபலிக்கும். வீட்டில் நல்ல நிம்மதி இருக்கணும்,
ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உங்களோட லைஃப் பார்ட்னர் நல்லா ட்ரீட் பண்ணீங்கன்னா நீங்க நல்ல பதவி உயர்வை அடைவீர்கள். இது வந்து ஒரு ஹேக் தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதான்னு சொல்லுங்க. அல்லது நீங்க யாராவது அப்படி பார்த்திருந்தீங்கன்னா அவர் அவங்க ஒய்ஃபை நல்லா வச்சிருப்பாருப்பா, அவங்களுக்கு அதனால வேலையில வந்து அவர் நல்லாவே தான் இருப்பாரு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுனாலோ, இல்ல மனைவி இவர் குடைந்து குடைந்து ஒரு மாதிரி இம்சை பண்ணிட்டே இருப்பாரு, அதனால வேலையும் அவருக்கு டென்ஷனாவே தான் இருக்கும், இவர் ஒய்ஃப் டென்ஷன் பண்ணிட்டே இருப்பாரு, ஆஃபீஸ்ல டென்ஷன் நடக்கும், திரும்பி அதுக்கும் சேர்ந்து ஒய்ஃப் தான் டென்ஷன் பண்ணுவாரு. இப்படி யாரையாவது நீங்க பார்த்திருந்தீங்கனாலும் அதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. கடைசியாக 10ஆம் இடமான மிக முக்கியமான பெரும் கேந்திரமான தசமஸ்தானம், அதுதான் கர்மஸ்தானம். சோ நம்மளுடைய வாழ்க்கையினுடைய கர்மா என்ன, நான் எதுக்காக பிறந்திருக்கேன், என்னுடைய கர்மா என்னங்கிறதையும் 10ஆம் இடம் தான் சொல்லும். நீ என்ன கர்மாவை செய்து இந்த தொழிலை செய்து நீ வந்து வளர போற அப்படிங்கிறதையும் 10ஆம் இடம் தான் சொல்லும். சோ இந்த கேந்திரங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முயற்சியால் அடையக்கூடியது. சரவீடுகள் வலிமையானவை நான் என்னுடைய சரம் ஸ்திரம் உபயம் காணொலியில சொல்லியிருப்பேன். எல்லா ஜோதிடர்களும் அதைத்தான் சொல்லுவார்கள். சரராசிகள் மிகவும் வலுவானவை அப்படிங்கிறதையும் நாங்க சொல்லிக்கிட்டே இருப்போம். சரமோ ஸ்திரமோ அல்லது சரம் இந்த காம்பினேஷன் எல்லாம் ராசியும் லக்னமும் அடைஞ்சுன்னா அவங்க தோத்து போக மாட்டாங்கன்னு பேசிக் வந்து நாங்க வந்து ஷூரிட்டி கொடுப்போம். இதுக்கு எல்லாமே காரணம் என்ன அப்படின்னா, சர வீடுகள் காலபுருஷ தத்துவப்படியே வலிமையானவை. முதல் வீடான மேஷத்துல வந்து சூரியன் உச்சமாவாரு, கடகத்துல வந்து குரு உச்சமாவாரு, துலாத்துல சனி உச்சமாறாரு, மகரத்துல வந்து செவ்வாய் உச்சமாவாரு. சோ எப்படி பார்த்தாலுமே சர வீடுகள் வலிமையானவை. இந்த சர வீடுகள்ங்கிற கேந்திரம் வலிமையானது. சோ சர வீடுகள்ல நீங்க பிறந்திருந்தீங்கன்னா உங்களுடைய கேந்திரமும் அகைன் சர வீடுகளா வந்துடும். நீங்க அகைன் நிறைய முயற்சி பண்ண முடியும். சோ அதிகமான வெற்றி அப்படிங்கறத நம்ம கேரண்டி சொல்லுவோம். சோ எந்த ஒரு ஜாதகம் எடுத்தாலும் நீங்க உபய லக்னமா எடுத்தாலும் அவங்களுடைய கேந்திரம் தான் அவர்களுக்கு முயற்சியை கொடுக்கக்கூடியது. இங்க என்ன மைனஸ் ஆயிடும் அப்படின்னா, உபய லக்னத்திற்கு இருக்கக்கூடிய அறிவு ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா இது புதனுடைய வீடுகளாகவும் குருவுடைய வீடுகளாகவும் வரும். ஆனா அவர்களுக்கு முயற்சி குறைவாக இருக்கும். இவங்க மென்டார் பண்ணி மத்தவங்களா வளர்ந்துட்டே போயிட்டே இருப்பாங்க. இவங்க ஐடியா கொடுத்து செய்யற சரலக்னக்காரங்க எல்லாம் பயங்கரமா முன்னேறிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு முயற்சி போட தயாரா இருப்பாங்க. இவங்க வந்து ரெஸ்ட் மோட்லயே இருப்பாங்க. இவங்களுக்கு தான் அதிகமா முயற்சி பண்ண பிடிக்காது. இந்த சர வீடுகளாக உங்களுக்கு முயற்சி ஸ்தானம் கேந்திரம் அமைஞ்சதுன்னா நீங்க லக்கி தான். உபய வீடுகளாக வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்ச நாள் முயற்சி பண்ணுவீங்க, கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துருவீங்க. 50-50 தான் இவங்க எல்லா வேலையுமே செய்வாங்கிறதுனால பாதி உயர்வை தான் அடைய முடியும். இப்ப நீங்க எந்த லக்னத்துல வேணா நீங்க பிறந்துருங்க, கேந்திரத்தை வலுப்படுத்தினால் நீங்க நல்லா இருப்பீங்க, நல்ல முயற்சி அடைய முடியும், நல்ல முன்னேற்றம் அடைய முடியும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப நீங்க எந்த லக்னத்துல பிறந்திருந்தாதான் என்ன, அதனுடைய தன்மை என்னவா வேணா இருக்க முடியுது. மதியால் விதியை வெல்லலாம்னு எதுக்கு சொல்லி வச்சிருக்காங்கன்னா, இதுதான் விதிங்கிறது ஒண்ணு இருக்கும். ஆனா நீங்க எடுக்கக்கூடிய டிசிஷன் அதாவது ஒரு அடியிலும் உங்களை வழிநடத்தி கொண்டுதான் செல்லும். இதுதான் விதின்னு சில விஷயங்கள் டெஸ்டினியை வந்து நம்மளால மாத்த முடியாதுதான். ஆனா அந்த வழிநடுக இருக்கக்கூடிய அது வந்து ஒரு பாதை தான், ஒரு வழிதான். அதை இனிமையாக்கிப்பதும் இயல்பாக்கிப்பதும் அதுல இருக்கக்கூடிய கஷ்டங்கள்ல இருந்தும் என்ன நன்மைன்னு பார்க்க கத்துப்பதும் அந்த கத்துக்கிறது வந்து நம்மளுடைய தன்மையில தான் இருக்கு. நீங்க எந்த லக்னத்துல பிறந்திருந்தாலுமே கேந்திரங்களை வலுப்படுத்துவது உங்களுக்கு நல்லது. கேந்திரங்களை எப்படி வலுப்படுத்தலாம்? முதல்ல செல்ஃப் கான்பிடன்ஸை வலுப்படுத்தணும். தாயாரை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும், பட்டம் பதவி கிடைக்க முயற்சிகள் செய்ய வேண்டும். இது 4ஆம் இடம். 7ஆம் இடம் அகைன் மனைவி மக்களை நன்றாக பார்த்து கொள்வது, வேலை நன்றாக செய்வது, சொசைட்டிக்கு பிரயோஜனமா இருக்கமான்ற ஒரே ஒரு தாட். நீங்க வந்து இருக்கிற சொசைட்டி நீங்க எடுத்துக்கோங்க. நீங்க ஒரு வீட்டுல இருக்கீங்க, உங்களுடைய ஏரியால இருக்கவங்க, உங்க சொசைட்டில இருக்கவங்களுக்கு நீங்க என்ன நல்லது பண்ணிருக்கீங்கன்னு யோசிங்க. அதே மாதிரி நீங்க ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அந்த சொசைட்டில உங்களை யாராலையாவது உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது நன்மை உங்களால நடந்திருக்கா அப்படிங்கறது பாருங்க. இது எல்லாமே உங்களுடைய கேந்திரங்களை வலுப்படுத்தக்கூடிய தன்மைகளாக இருக்கும். 10ஆம் இடம் அகைன் நம்மளுடைய தசமஸ்தானம், நம்மளுடைய கர்மா. உங்களுடைய கர்மா என்ன அப்படிங்கிறது ஜோதிடம் பார்க்கும் பொழுது தெரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி நீங்க வந்து வேலைகள் செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு மேஷ லக்னமா இருந்தீங்க அப்படின்னா எளியவர்களுக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா 10ஆம் இடமாக வருவது சனியினுடைய வீடு. ஊனமுற்றவர்களுக்கு, பணத்தால் குறைபாடு உடையவர்களுக்கு, இந்த மாதிரியான எளிய மனிதர்களுக்கு, ஏழை மக்களுக்கு எவ்வளவு உதவ முடியுமோ அவ்வளவு உதவுவது உங்களுடைய கர்மாவினுடைய ஒரு அங்கம். அவங்களுக்கு எல்லாம் நீங்க எந்த அளவுக்கு நீங்க நல்லது பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய கர்மாக்களையும் நீங்க பாக்கியத்தை அனுபவிக்கலாம் அப்படிங்கறத சொல்லுவோம். இந்த மாதிரி எல்லாருடைய ஜாதகத்துக்கும் தனிப்பட்ட முறையில் இருக்கும். இதுதான் கேந்திரங்களை வலுப்படுத்த மிக முக்கியமான விஷயங்கள். இந்த கேந்திரங்களால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கறதும் நான் சொல்லியிருக்கேன். பட்டம் பதவி, வேலை, வீடு, நம்மளுடைய பொருளாதாரம், வாங்கக்கூடிய வீடுகள், உங்களோட சொசைட்டியினுடைய அங்கீகாரம், நீங்க என்ன வேலை பண்றீங்க, உங்களுடைய மொத்த கர்மாவையும் 10ஆம் இடமும் சேர்ந்து குறிக்கும். ஆகவே கேந்திரங்கள் என்பது உங்களுடைய முயற்சி ஸ்தானம். சோ சம பண்ணி ஒரு ஷார்ட்டா சொல்லி முடிக்கணும் அப்படின்னா, நீங்க என்ன முயற்சி பண்ணா எவ்வளவு நல்லா வரப்போறீங்க அப்படிங்கிறது ஒரு ஹேக்காவே இந்த கேந்திரங்கள் வீடுல நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஆக எந்த ஒரு ஜாதகம் எடுத்தாலும் இந்த 1, 4, 7
7, 10 4 ஸ்தானத்திலயும் ஒரு கிரகம், ஏதோ ஒரு கிரகம், அது பாவ கிரகம் தான் சிறப்பு. இப்ப நான் வந்து திரிகோணங்கள் பார்க்கும்பொழுது சுபகிரகங்கள் இருப்பதுதான் சிறப்புன்னு சொல்லியிருப்பேன். பட் கேந்திரங்கள்ல பாவர்கள் வலுப்பதுதான் சிறப்பு. அப்படி இருந்துட்டாங்க அப்படின்னாவே ஒரு நல்ல ஜாதகம்னு பேசிக் கேரண்டி கொடுத்துடலாம். இதுவும் ஏங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு பாவ கிரகம் மீண்டும் மீண்டும் ஒரு மனிதனை வேலை செய்ய வைத்து முன்னேற வைக்கும். சுபகிரகங்கள் கொஞ்சம் லக்கையும் கொடுத்துரும், கொஞ்சம் சோம்பேறித்தனத்தையும் கொடுத்துரும். உண்மை அதுதான். நீங்க குரு எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் அவர் சோம்பேறி தான். ஆழ்ந்த ஞானம் இருந்தாலும் அதை வச்சுக்கிட்டு யாருக்கு போய் என்ன பண்ணும், யாராவது வந்து கேட்டா நான் சொல்றேன், நான் ஏன் போய் சொல்லணும், இல்ல நான் ஏன் போய் செய்யணும் அப்படிங்கிற இடத்துல இருப்பாங்க. புதனும் நைச்சிய தன்மை உடையவர் தான். அவரும் கொஞ்ச நாள் செய்வாரு, கொஞ்ச நாள் போர் அடிக்குது அப்படின்ட்டு போயிடுவாரு. இந்த மாதிரி தன்மை உடையவராக தான் இருப்பார். சோ அதனால என்னைக்குமே கேந்திரங்கள் சுபர்கள் வலுத்தாங்க அப்படின்னா இவர்களுக்கு முயற்சி திறன் அப்படிங்கிறது கொஞ்சம் குறையதான் செய்யும். சந்திரனே இருந்தா கூட ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப அதீதமான ஸ்ட்ராங்கான சந்திரன் வந்து 4ஆம் இடத்துல உட்காந்துட்டாரு, அவர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுவாரு. அப்படி உட்காந்துட்டாருன்னா அவங்க உழைக்கவே யோசிப்பாங்க. கேந்திரம்ங்கிறது நீங்க முயற்சி செய்து வருது. சோ அங்க பாவிகள் இருப்பது என்பது எப்பொழுதுமே சிறப்பு. உங்களை அதீதமாக முயற்சி செய்ய வைத்து முன்னேற்றக்கூடியவர்கள் பாவிகளாகத்தான் இருப்பார்கள். ஆனா அங்க சில சுபர்களும் சேர்ந்து அது ஒரு மாதிரி பேலன்ஸ்டா இருக்கிறது நல்லது. முழுவதுமாக பாவிகள் அமர்வது அப்படிங்கிறதுமே பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல பாவிகள் அமர்ந்தாங்க அப்படின்னா அம்மாவால் நன்மை இல்லை அப்படிங்கிற நன்மை இடத்த கொடுத்துரும். 7ல வந்தாங்கன்னா சொசைட்டினால நன்மை இல்லைன்னு கொடுத்துரும். 1ஆம் இடத்துல உட்கார்ந்துன்னா ஜாதகரே சில நிலைமைகள்ல வந்து மற்றவரை ஏமாற்றக்கூடியவராக இருப்பார். 10ஆம் இடத்துல மட்டும் நோ ப்ராப்ளம், எந்த பாவி ஒரே ஒரு பாவியேனும் 10ஆம் இடத்துல இருந்தா அவன் கண்டிப்பா வேலையில தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். சோ 10ஆம் இடத்தை பொறுத்தவரை அது பிரச்சனை இல்லை. கொஞ்சம் மாமியார் பிரச்சனை வரும், அது வந்து ஒன்னும் இந்த காலகட்டத்துக்குலாம் பெருசு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி 4ம் 7ம் ஓரளவுக்கு பேலன்ஸ்டா இருக்கணும். லக்னம் சுபத்துவப்பட்டிருக்கணும். சோ இதுதான் வந்து கேந்திரங்களை பொறுத்தவரை நீங்க முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது. ஜோதிட ரீதியாக நம்மளுடைய வீடியோஸ்ல இருந்து நீங்க நாலேஜ் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கேள்விகளை எங்களுக்கு அனுப்புங்க. இன்னும் 1-2 நாட்கள் தான் நாங்க எங்களோட அஸ்ட்ராலஜி கிளாஸஸ்னுடைய அட்மிஷன்ஸை க்ளோஸ் பண்றோம். ஸோ இதுவரை நீங்க என்கொயரி பண்ணிட்டு அட்மிஷன் பண்ணாம இருந்தீங்கன்னா உங்களோட அட்மிஷனை ஃபீ பே பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ராஜலட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். ராதே கிருஷ்ணா.